சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இதுதான் கடைசி அகவிலைப்படி உயர்வு. 1 கோடி ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ். எந்த தேதியில் வருது? முக்கிய தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் கீழ் வழங்கப்படும் கடைசி அகவிலைப்படி உயர்வு, அதாவது DA ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 2025க்கான இந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம், அதாவது DR உயர்வை சுமார் 1 கோடி ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். மேலும் இந்த உயர்வு ஜூலை மாதம் முதல் நடைமுறைக்கு வந்தாலும் அதற்கான தொகை வழக்கமாக பண்டிகை காலமான அக்டோபரில் ஊழியர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும். ஜனவரி 2016 முதல் டிசம்பர் 2025 வரை நடைமுறையில் இருக்கும் 7வது ஊதிய குழுவின் கீழ் இதுவே இறுதி உயர்வாகும். இதன் மூலம் சுமார் 33 லட்சம் ஊழியர்களும் 66 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயனடைவார்கள். மேலும் கடைசி அகவிலைப்படி உயர்வு, அதாவது DA, இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அரசு அகவிலைப்படியை 2% உயர்த்தியது. இதன் விளைவாக அடிப்படை ஊதியத்தில் 53% இருந்த அகவிலைப்படி 55% உயர்ந்தது. மேலும் ஊழியர்களின் வருமானத்தில் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைப்பதே இந்த மாற்றி அமைப்பின் முக்கிய நோக்கமாகும். ஜூலை 2025க்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின், அதாவது CPI-IW அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் மாதாந்திர சில்லறை விலை மாற்றங்களை இந்த குறியீடு கண்காணிக்கிறது. இதற்கான சூத்திரம் என்னவென்றால் DA சதவிகிதம் = 261.42 × 100. மேலும் எப்போது வருகிறது அகவிலைப்படி உயர்வு? இதற்கிடையில் ஜனவரி 2026 முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் 8வது ஊதிய குழு மீது அனைவரின் கவனமும் குவிந்துள்ளது. இருப்பினும் மத்திய அரசு இன்னும் அதன் விதிமுறைகளை இறுதி செய்யவோ அல்லது உறுப்பினர்களை நியமிக்கவோ இல்லை. 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்தில் 1.5 முதல் 2 ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்படலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த தாமதம் ஏற்பட்டால் ஊழியர்கள் இடைப்பட்ட காலத்திற்கான நிலுவைத் தொகையை பெறும் வாய்ப்புள்ளது. மேலும் 7வது ஊதிய குழு முடிவதற்குள் அகவிலைப்படி 60% உயர்ந்தால் புதிய கட்டமைப்பின் கீழ் சம்பளம் சுமார் 14% வரை அதிகரிக்கக்கூடும் என்று ஆம்பிட் கேபிட்டல் தெரிவித்துள்ளது. புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்படும் போது அகவிலைப்படி 0 மீட்டமைக்கப்படும். உதாரணமாக 2016இல் 7வது ஊதிய குழு வருவதற்கு முன்பு அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் 125% எட்டியிருந்தது. மேலும் 8வது மத்திய ஊதிய குழுவின், அதாவது CBC உருவாக திட்டமிட்டதை விட தாமதம் ஆகலாம் என கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டஸ் அறிக்கை ஒன்று மதிப்பிட்டுள்ளது. இந்த ஊதிய குழு 2026 இறுதி அல்லது 2027 ஆரம்பம் வரை அமல்படுத்தப்படாமல் போகலாம். அரசாங்கம் இன்னும் பணி வரம்புகளை, அதாவது TOR இறுதி செய்யாததும் கமிஷன் உறுப்பினர்களை நியமிக்காததும் தாமதத்திற்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. 6வது மற்றும் 7வது CBCக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அறிக்கைகளை சமர்ப்பிக்க சுமார் 1.5 ஆண்டுகள் எடுத்துள்ளன. மேலும் 8வது ஊதிய குழுவின் சாத்தியமான நிதி சுமை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 0.6 முதல் 0.8% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது கூடுதலாக 2.4 முதல் 3.2 லட்சம் கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அகவிலைப்படி உயர்வு ஒரு குறுகிய கால நிம்மதியை அளித்தாலும் ஊழியர்கள் நீண்ட காலத்திற்கு 8வது ஊதிய குழு மற்றும் அது கொண்டு வரும் கட்டமைப்பு மாற்றங்களுக்காக காத்திருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.